ஸ்ரீபதிः சேதனஸ்யாஸ்ய ஹேதுத்வேன சமாஸ்ரிதः அனிஷ்டஹானிம் இஷ்டஸ்ய பிராப்திம் ச குருதே ஸ்வயம். சம்சாரிகளான நாம் அனைவரும் இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதை போக்கிக் கொண்டு இன்பம் அடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். இதையெல்லாம் நமக்கு வழங்க வேண்டியவர் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். வேதங்கள் அனைத்துமே அவர்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் ரட்சிக்கிறார் என்று சொல்லுகின்றன. ரட்சிப்பது என்றால் ஒருவருடைய கஷ்டங்களை போக்கி அவருக்கு இன்பம் அளிப்பது. அந்த செயலை பகவான் நாராயணன் தான் தொடர்ந்து செய்கிறாராம். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சாலப்பலனாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத்திருமா மகளோடு என்று ஆழ்வார் பாடுகிறார். ஞாலத்தூடே இந்த பூமிக்குள்ளே நடந்தும் நின்றும் கிடந்து இறந்தும் எத்தனையோ வடிவங்களில் அர்ச்சாவதாரமும் பகவான் காட்சி கொடுக்கிறார். அல்லது ராமனாகவோ கண்ணனாகவோ வாமனனாகவோ பிறந்தபோது நின்று காட்சி கொடுத்தார், அமர்ந்து காட்சி கொடுத்தார், சயனித்து காட்சி கொடுத்தார். இத்தனை விதங்கள் மூலமாக உகந்தோர் உயிர்கள் காப்பானே, ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் விடாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் அனைவரையும் காத்து கொண்டு வருகிறார். காப்பான் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கிறார்னு அர்த்தம். எதை ரட்சிப்பார்? நம்முடைய உடம்பை ரட்சித்து கொடுப்பாரா? அல்ல, உயிர் காப்பான். உயிர் என்றால் ஆத்மா என்று பொருள். உடல் எப்படியுமே அழியத்தான் போகிறது, நம்மால் நினைத்தாலும் காப்பாற்றி வைக்க முடியாது. அப்ப அந்த உடலை விட்டு ஆத்மாவை ரட்சிப்பது தானே உயர்ந்தது. சரி, எத்தனை ஆத்மாக்கள்? ஒருத்தரை மட்டும் ரட்சிப்பாரா என்றால் உயிர்கள் காப்பான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப காப்பான் ரட்சிப்பார், அழிக்க மாட்டார். உயிர் காப்பான், உடலை ரட்சிக்க மாட்டார், ஆத்மாவை ரட்சிப்பார். உயிர்கள் காப்பான். எத்தனை லட்சம் கோடி ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் தான் ஒருவனாக ரட்சிக்கிறார். ஆனால் அதுல முக்கியமான அம்சத்தை அடுத்த ஆழ்வார் பாடுறார். கோல திருமாமகளோடு, அழகான திருமகள் என்கிற மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து பகவான் நம்மையெல்லாம் ரட்சிக்கிறாளாம். ஏன் அவள் வேண்டும்? பகவான் மட்டும் போராதா என்றால் பகவானுக்கு ரெண்டு கண்கள். ஒரு கண்ணு கோபமாக பார்க்கும், மற்றொரு கண்ணு அன்போடு பார்க்கும். நாம் நல்லது செய்தால் பகவான் அன்போடு பார்ப்பார், தவறு செய்திருந்தால் பகவான் கோபத்தோடு பார்ப்பார். நமக்கே தெரியும் நாம் நல்லது செய்திருக்கிறோமா தீயது செய்திருக்கிறோமா என்று. அப்ப அவர் கோபத்துக்கு இலக்காக கூடாது என்றால் பிராட்டி மூலமாக பகவானை பற்ற வேண்டும். பிராட்டிக்கு கோபமே தெரியாது, நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். கோபமே அறியாதவள், எப்போதும் குழந்தைகளிடத்தில் அன்பை மட்டுமே காட்டக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். அதனால் அவரை பற்றி கொண்டு பகவானை பற்ற வேண்டும். அதுக்குத்தான் ரெண்டு பேரும் விட்டு பிரியாமல் இருக்கிறார்களாம். நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி என்று பராசரர் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். பிராட்டிக்கு குற்றமே கிடையாது. என்ன குற்றம் கிடையாது என்றால் பகவானை விட்டு பிரிவது என்கிற குற்றம் கிடையாது. ஏன்? கணவனை விட்டு பிரிந்தா குற்றமா? அப்ப என்ன, ஒரு பெண்ணு கல்யாணமானா திரும்ப பிறந்த வீட்டுக்கு போகவே கூடாதா? கணவன் வீட்டிலேயே இருக்கணுமானால் அப்படின்னு சொல்ல வரல. கணவனை விட்டு பிரிந்தால் குழந்தைகளுக்கு கஷ்டம்னு அந்த தாய்க்கு எண்ணம் இருக்கும் அல்லவா? பிறந்த வீட்டுக்கு போகணும். குழந்தைய தகப்பனாரோடு விட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? ரெண்டு பேரும் கட்டப்படுவா. கணவனுக்கு சமையல் பண்ண தெரியாது, மகனுக்கு சமையல் பண்ண தெரியாது. அப்ப தவிக்கத்தானே செய்வார்கள். அதை போல பிராட்டிக்கும் எண்ணம், நான் புறப்பட்டு போனால் பகவானாலும் தனியாக இயங்க முடியாது. நான் கூட இல்லாவிட்டால் பக்தர்களிடத்தில் அவர் கோபப்பட்டு விடுவார், அன்பு காட்ட மாட்டார். அதனால் அவர் விட்டு பிரியாமல் எப்போதும் பிராட்டி நம்முடைய நன்மைக்காக சேர்ந்திருக்கிறாளாம். அதனால குற்றமே கிடையாது, சேர்ந்தே இருக்கிறாள் என்று பராசரர் தெரிவிக்கிறார். அப்ப ஸ்ரீ என்கிற பிராட்டியும் பகவானும் சேர்ந்து காட்சி கொடுக்கும் இடம்தான் திருவல்லவாழ் என்று சொல்லப்படுகிற திருத்தலம். மலையாள திவ்யதேசங்களுக்குள்ளே திருவல்லவாழ் என்பது கோட்டயத்துக்கு தெற்கே இருக்கிறது. அதை சுற்றி பல திவ்யதேசங்களும் இருக்கின்றன. இந்த ஊரில் பகவான் ஸ்ரீவல்லபன் என்கிற திருநாமத்தோடு காட்சி கொடுக்கிறார். கோவில் ரொம்ப அழகான அமைப்பை உடையது. உள்ளே நுழையும் பொழுதே ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கம்பம் போல கல்லில் செதுக்கப்பட்ட ஒரே கல்லில் 50 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய துவஜஸ்தம்பத்தை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த துவஜஸ்தம்பத்துக்கு மேலே பஞ்சலோகம், லோகத்திலே செய்யப்பட்ட ஒரு அழகான கருடன், அவரே கிட்டத்தட்ட 2-3 அடி உயரம் இருப்பார். அமர்ந்த திருக்கோலத்தில் அழகான கருடனையும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். கருடன் தானே கொடி, பகவானுக்கு கொடியே கருடன் தான், வெற்றி கொடி, கருட புட்கொடி. அந்த கொடியை வீசிண்டு பகவான் வந்தால்
தீயவர்களெல்லாம் ஓடி போவார்கள், நல்லவர்களெல்லாம் வந்து காலிலே விழலாம். அந்த கொடியை படர விட்டு கொண்டு பகவான் இங்கு இருக்கிறாராம். இது 50 அடி மேல இருக்கே, இதை போல இன்னொரு 50 அடி பூமிக்கு உள்ள இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஒரு தூண் போல செய்து இந்த கொடிக்கம்பத்தை வைத்திருக்கிறார்கள். அதை தரிசித்துக் கொண்டே நாம் உள்ளே செல்லலாம். போன அழகான பிராகாரம், அதுல பகவான் உற்சவமூர்த்தி ஸ்ரீபலிக்கு எழுந்தருளுகிறார். பெருமான் உள்ளுக்குள்ளே மூலமூர்த்தி சதுர்புஜங்களோடு அழகான சிரித்த முகத்தோடு திருமார்பிலே நாச்சியாரோடு காட்சி கொடுக்கிறார். இந்த பெருமானை தரிசிப்பதற்காக திருமங்கையாழ்வார் நேர வந்திருக்கிறார். வந்து இந்த பெருமானை சேவித்து 2 ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம். நம்மாழ்வாரும் 10 பாசுரங்கள் இவரை பத்தி பாடியிருக்கார். திருமங்கையாழ்வாரும் 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் மிகவும் அற்புதமான பாசுரங்கள். ஆழ்வாருக்கு இந்த பெருமானை சேவித்த உடனே இவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். வரும்போதே பாடிண்டே வரார். வந்ததுக்கு அப்புறம் கூட பாடல. திருவல்லவாழுக்கு போ, திருவல்லவாழை மருவு, அதை நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த ஊரினுடைய பெயரையாவது வாயாலே உச்சரிக்க வேண்டும். சொன்னால் நம்முடைய பாபங்களெல்லாம் தீரும், அந்த பகவானை தரிசித்தால் மோட்சமே கிடைக்கும் என்று மிக அழகாக பாடுகிறார். 10 பாசுரங்களுக்கு என்ன கருத்து என்றால் வைராக்கியம். இந்த உலகத்தில் எந்த பொருளும் நன்மையானதே கிடையாது. எதெல்லாம் ஆனந்தமானதுன்னு தோன்றுகிறதோ அது கூட மேலோட்டமா ஆனந்தம் கொடுக்குமே தவிர உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்த்தால் எல்லாம் ஓட்டை, எதிலும் நல்ல தன்மையே கிடையாது. அதனால் இதில் ஆசை வைக்காதே, திருவல்லவாழ் ஸ்ரீவல்லபன் பெருமானிடத்துல தான் ஆசை வைக்க வேண்டும் என்று 10 பாசுரங்கள். பாசுரத்தை படிக்கிறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பொருள் அடவிட ஆழமான பொருளை தெரிவிக்கிறார். தந்தை தாய் மக்களே சுத்தமென் நொத்தவர் பத்தி நின்ன பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல் அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனான மைந்தனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. பாசுரம் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு துள்ளல் ஓசை, குதிரையில தானே வரார். ஆடல்மானு திருமங்கையாழ்வாருடைய குதிரை. அந்த குதிரை எப்படி ஓடி வருமோ அந்த வேகத்துல மனசு துடிக்கிறது ஆழ்வாருக்கு. வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. திருவல்லவாழ்னு ஒரு முறை நீ சொல்லுவாயா? தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார். எதையோ நினைக்கிறாயே, தேவையில்லாமல் யாரையோ புகழ்கிறாயே, வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய், ஒரு முறை திருவல்லவாழ்னு உன்னால சொல்ல முடியுமா? மருவு நெஞ்சே, கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாரு, பகவானிடத்தில் ஈடுபட்டுப்பார். அந்த திருவல்லவாழ் பெருமானை பத்தி அவர் பாடவே இல்லை. வல்லையாய், வல்லவாழ் சொல்லுவா வல்லையாய். ஒவ்வொரு பாசுரமும் 10 பாசுரத்திலும் கடைசி அடி மட்டும் மாறவே மாறாது. திருவல்லவாழ்னு வாயால சொல்லப்பாரு, திருவல்லவாழ் என்பதை நினைக்கப்பார் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்படி இந்த பெருமானுக்கு என்ன ஏற்றம், ஆழ்வாருக்கு என்ன துடிப்புனால் அதை தெரிவிக்கிறார். தந்தை தாய் மக்களே சுற்றமென்றற்றவர் பற்றி நின்ன பந்தமாய் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல். உனக்கு இதுக்குள்ள புரிஞ்சிருக்கணுமே, தந்தை தாய் மக்கள் சுற்றம் உற்றவர், இவ்வளவு தானே வாழறோம். வாழ்க்கையே இவர்களுக்குன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, பந்தமார் வாழ்க்கை, இது எவ்வளவு கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆத்மாவினுடைய உஜ்ஜீவனத்துக்கு முன்னேற்றத்துக்கு வழி பார்க்க முடிகிறதா? இவர்களுக்காகவே உழைக்கிறாயே, நம் நன்மையை நீ பார்க்கவே இல்லை, அது இது தவறு, பழியெனக் கருதினாயேல். இப்படி வாழ்வது மக்களுக்கு என்னுடைய மகன் மகள் உறவினன் தாத்தா பேத்தி இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இது தவறு, இது பழி என்று நீ கருதினாய் என்றால் அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய. அந்தமாய் உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய சம்ஹாரம் செய்பவர் அவர்தான். ஆதியாய் உலகத்தையே படைத்த கடவுளும் அவர்தான். ஆதிக்கும் ஆதியான, இல்ல உலகத்துல பிரம்மா இவர்களெல்லாம் படைத்தவர்களாச்சேனா அவர்களுக்கும் அவன்தான் காரணம். ஆதிக்கும் ஆதியானால் உலகத்தை படைப்பவர் என்று சொல்லப்படுகிற நான்முகனையும் படைத்தவர் பகவான் தான். அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய். உடனே எவ்வளவு உயர்த்தினார். அவர்தான் சம்ஹாரம் பண்றவர், அவர்தான் உலகத்தை படைக்கிறவர், பிரம்மாவுக்கே அவர்தான் காரணம். எல்லாம் பெருமையை சொல்லிட்டு போனாரா? அடுத்த வார்த்தை அப்படியே ஆழ்வார் இறக்கினார். ஆயனாய. ஆயன்னா இடையன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பரமாத்மா அவர் ஒரு கண்ணனாக பிறந்து மாடுகன்றுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு கோபர்களோடும் கோபிகைகளும் எவ்வளவு ஆனந்தமா பிருந்தாவனத்தில் விளையாடினார். அப்ப பெருமை எளிமை 2 சொத்து பகவானுக்கு. அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவாழ். அந்த மைந்தனார் குழந்தையான கண்ணன் வாழக்கூடிய இடம் வல்லவாழ். அவனுடைய திருவல்லவாழ் ஊர் இருக்கிறதே. வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய், அதை உன்னால சொல்ல முடியுமா? அதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு. மருவு நெஞ்சே, அந்த பகவானை நினைப்பாய், அந்த ஊரை நினைப்பாய், அதன் பெயரை உச்சரித்தாலே நமக்கு மேன்மை ஏற்படும். அதனால சொல்லப்பார். வைராக்கியம் இப்போதாவது பிறக்க வேண்டாமா? எவ்வளவு நாட்கள் நாம நாட்கள்னு சொன்ன உடனே, இல்ல சுவாமி இப்பதானே எனக்கு 40 வயசு ஆறுது, அவ்வளவுலாம் ஒன்றும் நாளாகலையே நமக்கு தோணும்.
இந்த ஒரு பிறவிதானா நமக்கு? இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகளில் எத்தனை லட்சம் ஆண்டுகளை கழித்திருக்கிறோம். அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி பார்க்கணும். நான் தேவையில்ல, எனக்கு 40 வயசுக்கே பக்தி வந்துடுத்துன்னு ஆனந்தம் எல்லாம் பட முடியாது. 60 வயசுக்கு வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. 40 வயசுக்கு பக்தி வந்தா ஆனந்தப்படுறோமோ இல்லையோ? இது வெறும் 40 இல்ல, 10 லட்சம் கோடி 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 கோடிக்கு மேல ஒரு 40. எத்தனை நாள் பிறந்திருக்கிறோமோ நமக்கே தெரியாது. அப்ப இப்பவாவது ஆசை கொள்வாய் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப முதல்ல இந்த சுற்றத்தார் உறவினர்களிடத்துல ஆசை வைக்காதே, அது பழி என்று முதல்ல சொன்னாரா? அடுத்தது சொல்றார், மின்னுமா வல்லியும் வஞ்சியும் வென்றனுன் இடையுடங்கும் அன்னமென் அடையினார் கலவியை அருவறுத்து அஞ்சினாயேல். அடுத்து தெரிவிக்கிறார், பெண்களோடு சேரக்கூடிய ஆனந்தம், அது ஒரு பெரிய ஆனந்தம், உலகத்திலேயே பெரிய ஆனந்தம்னு சொல்லுகிறார்களே, அதில் ஆசைப்படுகிறாயே, அதுவும் எப்படி தாழ்ந்தது? மின்னுமா வல்லியும் வஞ்சியும் வென்று. பெண்களுடைய இடுப்பு அந்த அழகான ஒரு வஞ்சி கொடி குறும்பெல்லாம் இருக்கே, அதை வெல்லக்கூடிய அளவுக்கு அழகான மங்கையர் கூட சேருவதைத்தானே நீ உயர்ந்ததாக நினைத்தாய். ஆனா அதுவும் தாழ்ந்தது தானே. ஏன்னா நிரந்தரமான இன்பம் வருமா? அந்த இன்பத்தினால ஒரு பெருமை கிடைக்குமா? அதிலும் ஆசை வைக்காதே. அன்னமென் அடையினார் கலவியை அருவறுத்து அஞ்சினாயேல். ஐயோ, அது மறுபடியும் அந்த வலைக்குள் விழுந்து விடுவேனோன்னு உனக்கு பயம் ஏற்பட்டிருந்தால் இப்போதாவது சொல்லுமா வல்லையாய். மன்னம் ஐந்தனார் வல்லவாள் சொல்லுவா வல்லையாய் மறுவு நெஞ்சே. இப்போது முயற்சி பண்ணிப்பார். அப்போ ஒவ்வொரு பயமா நாம் இதை சொல்றது ஆழ்வார் பயப்படுத்துக்கு தான் சொல்றார். நமக்கு இது பயம்னு புரியலையே. திரும்ப திரும்ப இந்த ஆனந்தங்கள் உலக இன்பம்தான், குடும்பம்தான், வாழ்க்கைதான், இந்த உடம்பு தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமே, அது தவறுன்னு புரிய வைப்பதற்காகத்தான் ஆழ்வார் பாடுகிறார். இன்னொரு பாசுரமாச்சு. மற்றொரு பாசுரத்தை தெரிவிக்கிறார். மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரெனக் கருதினாயேல். அடுத்து தெரிவித்தார், சரி இந்த உடம்புல வாழுகிறீர்களே, இந்த உடம்பான நிரந்தரமா இருக்கா? எவ்வளவு பெரிய ராஜா. மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ. மஞ்சு தோய் வெண்குடைனா மேகம் வரைக்கும் தொடக்கூடிய அளவுக்கு பெரிய வெண்குடை. ராஜான்னு சொன்னாலே வெள்ளை கொடை பிடிச்சுன்னு வருவாளோ இல்லையோ, அந்த கொடை எவ்வளவு உயரமா இருக்குன்னா மேகத்தையே போய் தொடர அளவுக்கு பெருசா இருக்கான். மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார். எல்லா பக்கத்திலையும் ஒரே யானைப்படை, யானைகள் புடை சூழ. கண்ணன் வந்தாரு, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பாடுறா. அதை போல இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ராஜா. இவருக்கு இல்லாத செல்வம் கிடையாது, எதிரிகளே கிடையாது, உலகம் அனைத்தையும் ஒரு குடை கீழ் ஆளுகிறார். எத்தனை சொன்னாலும் அப்படிப்பட்ட வாழ்ந்தார். துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரெனக் கருதினாயேல். இத்தனை பெருமை வந்தா அடுத்த நாள் பிராணனே போயிடுறது. இத்தனை செல்வத்தை என்னைக்கு அனுபவிக்கிறது? அப்ப உடல் நிரந்தரமானது கிடையாது. அதனாலும் இந்த உடலில் ஆசை வைக்காதே. நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும் அப்பேச்சனி பழியெனக் கருதினாயேல். இந்த உடம்பு இருக்கே, நோயெல்லாம் பெய்த உடல், இது ஒன்றும் நல்ல உடம்பே கிடையாது. நோய்வாய்ப்படுவதற்கு துன்பத்துக்காகவே ஆக்கப்பட்ட உடல். இந்த உடல் தான் நிரந்தரமானது. இந்த உடலை நன்னா பேணி பாதுகாக்கணும்னு 4 பேர் தப்பா பேசுறாளே, அந்த பேச்செல்லாம் பொய்யானது என்று நீ உணர்ந்திருந்தாய் என்றால் வா திருவல்லவாழுக்கு வா, பகவானை அடிபணிவாய். உருவினால் பிறவிசேர் ஊன்பது ஊன் பொதி நரம்பு தோர் குரம்பையுள் புக்கு அருவி நோய் செய்து நின்ற ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல். இந்த உடம்புல நீயே ஆனந்தப்படுற. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், இந்த 5 தனக்கு வேண்டியதையெல்லாம் அடைந்து கொள்ளுகிறது. ஆத்மா தனக்கு வேண்டிய உஜ்ஜீவனத்தை அடைவதே கிடையாது. அப்ப இந்த வாழ்க்கையே நீ உனக்காக வாழவில்லை, 5 புலன்களுடைய ஆனந்தத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர உன்னுடைய முன்னேற்றத்தை நீ கருதினாய் என்றால் திருவல்லவாழுக்கு வந்து மார்பன் ஸ்ரீவல்லப பெருமானை தரிசிப்பாய் என்று பாடுகிறார். கடைசி பாசத்துல சொல்றார், மறைவலார் குறைவிலார் உறையுமூர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலா வண்டரை சோலைசூழ் கோளநீள் ஆடினாடன் கரையுலா வேல்வல்ல கலியன்வாய் ஒலியவை கற்றுவல்லால் இரவையாய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் எய்துவாரே. இந்த 10 பாசுரங்களை கத்துண்டா நீங்க இந்த உலகத்திலையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்தமா இருக்கலாம். அப்புறம் வைகுந்தத்தையும் அடைந்து நிரந்தர இன்பத்தில் இருக்கலாம். இந்த உலகம் வேண்டாம், இதில் பற்று வையாதுங்கோள் என்று ஆழ்வார் நமக்கு அறிவுரை தன் மனதுக்கு செய்வது போல நமக்கு உண்மைகளை உரைக்கிறார். இது திருவங்கை ஆழ்வாருடைய அனுபவம். இதே போல சுவாமி நம்மாழ்வார் அவர் சில பாசுரங்களால் இந்த பெருமானை அனுபவித்தார். இன்னும் இந்த கோவிலை பற்றின சில கருத்துகளையும் பார்க்க வேண்டும். அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம்.